Hi friends, welcome to Land of Gadgets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ MacBook Pro லேப்டாப் அன்பாக்சிங் வீடியோ. கூடவே என்ன பார்க்க போகிறோன்னா லேப்டாப் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். லேப்டாப் வந்து கவரை பிரிச்சோன்னு ஒயிட் கலர் தேவதை மாரி சும்மா பட்டாசாக இருந்துச்சுங்க. அட்டைப்பொட்டியே அந்தளவு சூப்பராக இருந்துச்சுங்க. எக்காரணத்தை கொண்டும் அட்டைப்பொட்டி எத்திக்கி சின்ன பசங்களை விளையாட கொடுத்துறாதீங்க. லேப்டாப் அட்டைப்பொட்டி சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு அட்டைப்பொட்டியில் உள்ளுக்கு வச்சிங்கன்னா லேப்டாப்பு சேஃப்டாக இருக்கும். ஏன்னா லேப்டாப்போட விலை ₹1,00,000லேருந்து ₹2,00,000க்குள்ளே. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 சைட்லேயும் ஒரு ஜிப்பு மாரி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு ஏரோ மார்க் கூட வச்சுருக்காங்க. அதை பிடிச்சி ஒரு டியர் பண்ணி இழுத்தா போதும், அழகாக லேப்டாப்பை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். லேப்டாப்பை வெளில எடுத்து பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து கிரே கலரில் அப்படியே ஸ்லிம் பியூட்டியாக தூங்கிட்டு இருந்துச்சுங்க லேப்டாப். இது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்ம விண்டோஸை யூஸ் பண்ணிவிட்டு ஆப்பிளுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆனோன்னா தலைகால் ஒன்றுமே புரியல. எது எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி ஒன்றுன்னா நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. லேப்டாப்பு ஒரு வாட்டி ஆப்பிள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா டிஸ்பிளேலேருந்து குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து சும்மா பட்டாசாக இருக்குங்க. லேப்டாப்போட இன்பாக்ஸ் அக்சசரிஸாக என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து ஒரு சார்ஜரு, அப்புறம் லேப்டாப்பு, அவ்வளோதாங்க தந்திருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அப்படியே சார்ஜர் வந்து சும்மா பட்டாசாக இருக்குதுங்க. சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து லேப்டாப்பில் சுருகும்போது அது மேக்னெட்டிக்கோடு இருக்குது. டைரெக்டாக வந்து அப்படி பக்கத்தில் கொண்டு போனாலே டக்குன்னு வந்து காந்தம் இருக்கும் பாருங்கள். அதுமாரி வந்து சார்ஜர் வந்து உள்ளுக்கு இழுத்துக்குது. நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி எப்படி ரிமூவ் பண்ணுறதுக்காக பிடிச்சி இழுத்து பார்த்தேன். வரவே இல்லை. என்னடா பிரச்சனை, இவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி வந்து பெண்ட் பண்ணோன்னே அழகாக வந்து எடுத்துகிட்டு வருது. டைரெக்டாக இருக்கக்கூடாது, சார்ஜரை வந்து பெண்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். அதே வந்து ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மேக்னெட்டிக்கோடு சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சார்ஜர் மட்டும் வாங்க போனாலும் அதுவும் விலை ஜாஸ்தி தான். அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ளக்கில் சொருகி வைக்காமல் எடுத்து அழகாக கலட்டி பேக் பண்ணி வச்சுருங்க. அதான் உங்களுக்கு வந்து உங்கள் பாக்கெட்டுக்கு சேஃப்டி. ஓகேங்க, இப்போ ஒரு வழியாக வந்து லேப்டாப்பை வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி மேலே உள்ள ஸ்லீவை எடுத்துகிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ண உடனே அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம்ங்கிறது வந்துட்டு வரிசையா போலோ ஹலோ அதேமாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை லாங்குவேஜும் வந்துக்கிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு பொறுமை இருந்தால் நம்ம டைரெக்டாக ஒன் பை ஒன்னாக என்னென்ன சொல்லுது என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பொறுமை இல்லாட்டி அதை எஸ்கேப் கொடுத்துட்டு டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பொறுமை இருந்ததுனால நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், பொஜோர் எல்லாமே ஒரு ஃப்ரெஞ்சில் வந்திருக்கு. இது என்ன லெட்டர்னே தெரியல. அப்புறம் இது என்னது தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது வந்து ஜப்பானீஸ் மாரி இருக்குது. கியாவ்னா என்னப்பா, என்னென்னமோ லெட்டர் வருது. இத்தனை லாங்குவேஜுக்கு இத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தான் தெரியுது. இத்தனை லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் ஒன்று தான். அதுக்கப்புறம் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இன்னும் போர் அடிக்கிறேன்னா இது ஓடுற வரைக்கும் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கணும்ல. பாருங்கள், ஹேய்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. க்ரஸ்க், இதேமாரி எல்லா லாங்குவேஜும் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பொறுமை இல்லாட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பொறுமை இருந்துச்சுன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். மர்ஹாபா டோலார் டான் அஹோச். அது என்னப்பா, அது என்னமோ பாதி லெட்டர் தெரியலவே இல்லைப்பா. லெட்டரே வந்து ரொம்ப ஸ்டைலாக எழுதுறாங்க. என்னமோ எழுதிட்டு போட்டுருக்கோம். எத்தனை ஹலோ சொல்லுவீங்க? ஹலோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ நாங்களும் சொல்லிட்டோம். திருப்பி ஹலோவோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க. HWLO சொன்னாங்க, இப்போ ஹெலோன்னு சொல்கிறாங்க. சல்யூட்டும் சொல்கிறாங்கப்பா. எல்லா லாங்குவேஜும் வந்து முடியப்பா. எப்போப்பா முடிவீங்க? சின்சாவோ, ஹலோ. கடைசியாக நம்ம ஹெச்சு திருப்பியும் வருது, ரிட்டர்னு. ஒரே இதை திருப்பி சொல்கிறாங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஹோச் ஹலோ சொல்லி மொத்தமாக ஒரு வழியாக முடிச்சிட்டாங்கங்க. ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க. எடுத்து லாங்குவேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு வர்றது ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ஸ்க்ரீன். நம்ம அதில் நம்மளுக்கு எப்போதும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் சார்ஜர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இழுத்து பார்க்குறேன், வரவே இல்லை.
சரின்னு விட்டுட்டு அப்புறம் கலந்துக்கலான்னு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வரிசையாக 1 பை 1 ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போய்ட்டுருக்க வேண்டியது தான். நானே கொஞ்சம் தேடி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன வரும், நம்ம எந்த ஊர் எந்த ரீஜன், நம்ம இந்தியா தான், அதனால் இந்தியாவை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஸ்போக்கன் லாங்குவேஜ், இதையும் வந்து டைரெக்டாக கொடுத்து நெக்ஸ்ட்டு போயாச்சு. ஆக்சசபிலிட்டி ஓகே கொடுத்துருங்க. நம்ம எந்த நெட்வொர்க் வச்சுருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாமல் இப்போ வந்து மேபி லேட்டர்னு நான் போகிறேன். அதனால் இன்டர்நெட் இல்லாமல் டேரெக்டாக உள்ளுக்கு போனால் கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இன்டர்நெட்டோட உள்ளுக்கு போனீங்கன்னா நிறைய இது போட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் லேட்டராக கூட எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கலாம். டேட்டா ப்ரைவசி கேட்கும், அது வந்து கண்டினியூ கொடுத்துட்டு மைக்ரேஷன் அசிஸ்டண்ட், மைக்ரேஷன்னா சிரி உங்களுக்கு வந்து வேணுமான்னு கேட்கும். எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், அலோனா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி வேணான்னு கொடுத்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னப்பா கேட்குறான், நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்ரி கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்து அக்ரி கொடுத்துட்டு நம்ம கம்ப்யூட்டரோட அக்கௌண்ட் நேம் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கணும். உங்கள் நேமாகவும் வச்சுக்கலாம், பட் மெயினாக அட்மின் லாகின் நீங்கள் இது பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் லொக்கேஷன் சர்வீஸ் எனேபிள் பண்ணணும். நீங்கள் இந்தியா லொக்கேஷன் இருக்கிறதுனால அது எனேபிள் பண்ணால் தான் நம்மளோட லோக்கல் டைமிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் சிஸ்டமோட அனலிட்டிக்ஸ் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் டைம் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆயிரும். ஓகே கோ ஹட்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன வரும், நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஏதோ காமிக்கிறானுங்க. ஸ்க்ரீன் டைம் தான் என்ன செலக்ட் ஆகிட்டு இருக்குது. செலக்ட் பண்ணி ஓகேன்னா சிரி, இங்கே தான் சிரி வரான். இது வந்து ஹாய் கூகுள்ங்கிற மாதிரி, இது வந்து ஆப்பிளில் வந்து நம்ம சிரின்னு கால் பண்ணலாம். ஹாய் சிரி இந்த பாட்டை போட்டுன்னு நம்ம சொன்னால் வரும். அதேமாதிரி உங்கள் டச் ஐடி டேரெக்டாக இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. உங்கள் ஐடியை கொடுத்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் கைரேகையை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி மேபி லேட்டர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மேபி லேட்டர்னு கொடுத்துட்டு டச் பேட் இல்லாமல் டேரெக்டாக உள்ளுக்கு போயிட்டேன். சூஸ் யுவர் லுக், உங்களுக்கு டார்க் தீம் வேணுமா, லைட் தீம் வேணுமா, இல்லை ஹெவி தீம் வேணுமா, எந்த தீம் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளை எப்போதுமே லைட் தீம் தாங்க. லைட் தீமை செலக்ட் பண்ண உடனே லேப்டாப்பு உள்ளுக்கு போயிட்டான். அதே இது வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிற மாதிரி இந்த டாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாட்டமில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இது வந்து மேக் ஓஎஸ் மானஸ்ட்ரிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் ஓஎஸ், அது ஒரு அப்டேட். அதே மாதிரி சிஸ்டம் வந்து அப்டேட், மைக்ரோசாஃப்ட் அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப போர் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிக்கோங்க. நன்றி.